அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் தேர்வு வீடியோவில் பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜேந்திர பிரசாத். இரண்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் அம்பேத்கர். மூன்றாவது வினா, இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறார்கள்? இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறார்கள்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம். நாலாவது வினா, இந்திய தணிக்கைத்துறை உயர் அதிகாரி நியமிப்பது யார்? இந்திய தணிக்கைத்துறை உயர் அதிகாரியை நியமிப்பது யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். ஐந்தாவது வினா, இந்திய தண்டனை சட்டங்களை உருவாக்கியவர்? இந்திய தண்டனை சட்டங்களை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெக்காலே பிரபு. ஆறாவது வினா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். ஒரு முக்கியமான வினா, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 26, 1950. ஏழாவது வினா, குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, எம் ஹிதயத்துல்லா. எட்டாவது வினா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார்? இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர். ஒன்பதாவது வினா, இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்பது எந்த சட்டப்பிரிவு? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 32. பத்தாவது வினா, குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் யார்? குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். 11வது வினா பாருங்க, மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஒரு முக்கியமான வினா, மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 100. 12வது வினா, இந்திய அரசியல் சட்டத்திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியல் சட்டத்திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தென்னாப்பிரிக்கா. 13வது வினா, பகுதி 16 எதை பற்றி கூறுகிறது? பகுதி 16 எதை பற்றி கூறுகிறது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது. 14வது வினா, இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பஞ்சாப். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பஞ்சாப். 15வது வினா, அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர். 16வது வினா, சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, கோபால்சாமி ஐயங்கார். 17வது வினா, ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் மு கருணாநிதி. 18வது வினா, சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திருமதி இந்திரா காந்தி. 19வது வினா, ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, 6.
20வது வினா. உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ 21 வயது. 21வது வினா. அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி வி.கே. கிருஷ்ணமேனன். 22வது வினா. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1997. 23வது வினா. தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நவம்பர் 1, 1986. 24வது வினா. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? இதற்கான சரியான விடை எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அலகாபாத். 25வது வினா. சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று? சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 10. 26வது வினா பாருங்க. இந்திய அரசியல் சட்ட விதி 41 எதை பற்றி கூறுகிறது? சட்ட விதி 41 எதை பற்றி கூறுகிறது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேலைக்கு உரிமை. 27வது வினா. சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் ஷரத்து எது? சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷரத்து 18. 28வது வினா. இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்று? இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்று? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நவம்பர் 26. 29வது வினா. நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 74வது திருத்தம். கடைசி வினா. இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லார்ட் பிர்கெட். நண்பர்களே, நீங்க நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்க எவ்வளவு மார்க் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.